सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके गौरी நாராயணி நமோஸ்துதே. அன்பார்ந்த ஐடிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஷேர் பண்ண அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப ரொம்ப பிரமாதமா போயிட்டு இருக்கு. ரொம்ப நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ், நிறைய நம்மகிட்ட கேள்விகள், நிறைய ஜாதகம் சம்பந்தமான கேள்விகளை கேட்டு நிறைய பலன்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அவர்களுக்கு பலனும் கொடுத்துட்டு இருக்கோம், நிறைய செய்து கொண்டு இருக்கிறோம். புதுச்சேரியிலேருந்து வாசுதேவன் 9597180623 இந்த நம்பருக்கு நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. சார், நான் என்னுடைய ஜாதக ரீதியாக நான் எத்தனை பர்சன்டேஜ் தான் நான் சக்ஸஸாக இருப்பேன், எத்தனை சதவீதம் நான் வீழ்ந்து போடுவேன், எத்தனை சதவீதம் சரிசமமாக இருக்கும், எத்தனை சதவீதம் 100% வாழ்க்கை என்னோடது, 60 வயசு 65 வயசு வரைக்கும் நான் இருக்கேன், இதுல எத்தனை சதவீதம் நான் நல்ல பலனை அடைஞ்சேன், எத்தனை சதவீதம் தீய பலனை அடைஞ்சேன், எத்தனை சதவீதம் சரிசமமா கிடைச்சது அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு எல்லாருமே கேள்வியா கேட்டிருக்காங்க. முதல்ல சராசரியா நம்ம எடுத்துக்குவோம், பொது பலன்களை நம்ம அறிவோமாக. 100% வாழ்க்கை, 100% வாழ்க்கை, ஓகேங்களா? இதுல நாம எத்தனை சதவீத வெற்றியை பெறுகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதிர்ச்சியா இருக்கும். 35% எல்லாருமே பாஸ் மார்க் தான் வாங்கணும். எல்லாருமே பாஸ் மார்க் தான், எல்லாருமே பாஸ் மார்க். 35% நன்மைகளை மட்டுமே ஜாதகத்தில் நாம் 100% வாழ்க்கையில பெறுகிறோம். சார், 65% தீயதா? ஆமா, உண்மை. 65% நமக்கு தீயவைகள் தான் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சார், இப்பேற்பட்ட ஒரு 65% தீய வாழ்க்கையில என்ன சார் நம்ம பலனை கண்டோம்? நம்ம 35% தான் பாஸ் மார்க் தான் வாங்குறோம் அப்படின்னா 30 வருஷம் வாழ்ந்தவர்களும் இல்லை, 30 வருஷம் வீழ்ந்தவர்கள் இல்லை என்ற ஒரு வாக்கியம் இருக்கிறது. 30 வருட வாழ்க்கையில நன்றாக வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள், 30% வாழ்க்கையில வீழ்ந்தவர்களும் இருக்கிறார்கள். ஆகையினால நாம இதை கவனிக்கணும். இந்த 100% வாழ்க்கையில 35% தான் வெற்றியா, மீதி 65% தோல்வி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுல இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். இந்த 65% சொன்ன இல்லையா, இதுல இரவும் பகலும் கலந்திருக்கிறது, இரவும் பகலும் கலந்திருக்கிறது. அப்போ பகல்ல மட்டும்தான் 35% வெற்றியை பெறுகிறோம், இரவு நாம தூங்கி விடுகிறோம் இல்லையா? சராசரியா ஒருத்தர் ஒரு 9:30 மணிக்கு நைட், இரவு 9:30 10 மணிக்குள்ள படுத்துடுறாருன்னு வச்சுக்கோங்க. மறுநாள் கிளம்புற 5 மணி வரைக்கும் அவருக்கு இரவு இல்லையா? இப்போ பகல்ல தான் நம்ம வெற்றியை சொல்லியிருக்கோம், 35% வெற்றியை கொண்டாடுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த இரவில் தூங்கக்கூடிய சதவிகிதம் 35% குறைந்து விடுகிறது. தோல்வியில 65 சொன்னோம் இல்லையா, இந்த 65ல 35 தூங்குறதுனாலேயே போயிடுது நமக்கு. ராத்திரில யாராவது கதவை தட்டி, கடன்காரங்க நம்மளை தொந்தரவு பண்றாங்களா, பக்கத்து வீட்டுக்காரர் கதவை தட்டி நம்மளை தொந்தரவு செய்கிறார்களா, எதிர்த்த வீட்டுக்காரர்கள் தொந்தரவு செய்கிறார்களா, இல்ல யாராவது எதனா நம்ம கொடுத்துட்டு நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனைனா இரவுல ஃபோன் பண்றாங்களா, துர்மரணங்கள் ஏற்படும் பட்சத்துல தான் நமக்கு கால் வரும். நைட்ல துர்மரணங்கள் வரக்கூடிய விஷயங்கள் அது சோகத்தை கொடுக்குங்கிறனால தான் ராத்திரில தான் நிறைய கால்கள் வரும். ராத்திரி 10 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா துர்மரணங்களுடைய செய்திகள் நமக்கு கொண்டே இருக்கும், நிறைய வரும். என்ன காரணம்? தோல்வி பகுதி சேர்ந்தது. ஆகையினால தூங்கி கழிப்பதன் மூலமாக 35% துர்பலங்களை நாம் நிவர்த்தி செய்து விடுகிறோம் என்பதை நாம் நம்ப வேண்டும். அப்போ 35% தூக்கத்தில் போய்விடுகிறது, துக்க சதவிகிதம் 35% தூக்கத்தில் போய்விடுகிறது. அப்ப மீதி இருக்கிறது 30. 65 தீய பலன்களை 35 ராத்திரி போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது 30. அது பகலிலே 30 இருக்கிறது. ஜெயிப்பது எவ்வளவு இருக்குது? 35 இருக்கு. அப்ப வெற்றியை அதிகமாக பெறுகிறோமா, தோல்வியை அதிகமாக பெறுகிறோமா என்பதை நாம பார்க்கணும். வெற்றியைத்தான் நாம் அதிகம் ருசிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆகையினால யாரும் கவலைப்படத்தோ, மன நிம்மதி இல்லாம இருக்கிறதோ, மனக்குழப்பங்களோடு இருப்பதோ, ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றாங்களே மன அழுத்தம், இதோடு இருப்பதோ நிவர்த்தி செய்யப்பட்டு விடுகிறது ராத்திரியில. 35% தீய பலன்கள் ராத்திரி தூங்குவதினால் கடந்து விடுகிறோம். சில பேர்லாம் நம்ம வெளிநாட்டுக்காரங்களாம் நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்க, தூங்கி கழிப்பவர்கள் சோம்பேறிகள் இவர்கள். நாம சோம்பேறியாவே இருந்துட்டு போறோம் ஐயா, புரியுதா? இந்த உலகத்தில்
100% வாழ்க்கையில் 35% வெற்றியை ருசித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரே நபர்கள் நம் இந்தியர்கள் மட்டும்தான். மீதி 65ல 35 தூங்கி போயிடுது. போட்டோம் 30% தான் நமக்கு தோல்வி. ஜெயிக்கிறது அதிகமா இருக்கு, வெற்றி நமக்கு தான். அதனால யாரும் இந்த சதவிகிதம்ங்கிறத பத்தி நீங்க கேட்காம 35% வெற்றினா நீங்க எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறீங்க, நீங்க எவ்வளவு கார் வாங்குறீங்க, எவ்வளவு நகை வாங்குறீங்க, எவ்வளவு வீடு வாங்குறீங்கிறது இல்ல வெற்றி. நல்ல மனிதனாக இருப்பவன் ஒருத்தன் வீட்டுல இருந்து வெளியே அந்த தெரு முனைக்கு போய் திரும்புற வரைக்கும் எத்தனை பேர் அவரை வணங்குகிறார்களோ அவன் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தவன் என்று அர்த்தம். வீட்டுல இருந்து கிளம்பி தெரு முனைக்கு போவதற்கு ஒரு 10 பேர் நம்மளை பார்த்து விஷ் பண்றாங்க, வணக்கங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா நாம நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோம் என்று அர்த்தம். நம்மளை பார்த்த உடனே அவங்க உள்ள போய் கதவை சாத்திட்டாங்கன்னா நம்ம தீய வாழ்க்கையை வாழ்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எங்க தாத்தா காலத்துல சொல்லி கொடுத்தது, எங்க தாத்தா இருக்கும்போது எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது. ஆகையினால ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியே வரும்போது அவர் ஒரு 10 பேராவது அந்த 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 நாளுக்குள்ள அவரை வணங்கணும். வணக்கம், எப்படி இருக்கீங்க, சௌரியமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாருன்னா. ஆனா இப்பெல்லாம் வேறு விதமா கேட்கிறாங்க, எப்படிங்க நல்லா இருக்கீங்களா, சௌக்கியமா இருக்கீங்களா அப்படின்னு உன்னுடைய வீழ்ச்சியை பார்த்து தான் கேட்கிறார்கள். காலம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மையும். சில பேர் ராத்திரிலேயே எனக்கு அந்த தொல்லை இருக்கு சார், ராத்திரிலேயே எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறோம்னா என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, காளியோட வழிபாடு பண்ணால், பத்திரகாளி என்று சொல்லக்கூடிய, அதுக்காக போய் பிரத்திங்கராவியோ இல்ல வாராகியோ கும்பிடக்கூடாது. பத்திரகாளி, பத்திரகாளினே பேரு, பத்திரகாளி மகிஷாசுர மர்தினி என்று சொல்லக்கூடிய பத்திரகாளியை வழிபாடு பண்ணால் இந்த ராத்திரில வரக்கூடிய தொல்லைகள் குறைந்து விடும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமான விஷயங்க இதெல்லாம். எல்லாருடைய ஜாதகத்திலும் எல்லா விதமான பலன்களும் எல்லாமே கிடைச்சிடாது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஆகையினால இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. 100% வாழ்க்கையில எவ்வளவு நம்ம வெற்றி பெறோங்கிறத பார்த்து அவர்கள் சந்தோஷப்பட்டுக் கொள்ள வேண்டியதுதான். நன்றி கூறி விடைபெறுகிறோம். புதுச்சேரியிலிருந்து வாசுதேவன். ITV சார்பாக அறிவோம் ஆன்மீகம், ஆன்மீகம் அறிவோங்கிற நிகழ்ச்சியில சந்தித்திலே மிக்க மகிழ்ச்சி. நன்றி, நமஸ்காரம்.